பாதியில் நிறுத்தப்பட்ட கோர்ட் டாஸ்க் விஜே பார்வதியால் நடந்த விபரீதம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்னதான் இருந்தாலும் விஜே பார்வதி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க கூடாது. ஒவ்வொரு முறையும் டாஸ்க் நடக்கும்போது அதில் ஏதாவது ஒன்றை பண்ணி அந்த டாஸ்க்கை ஒழுங்காக நடக்க விடாமல் கேவலமான காரியங்களை விஜே பார்வதி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு விஜே பார்வதியுடைய ஹேட்டர்ஸு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. அதை உண்மையாக்கக்கூடிய விதமாக இன்னைக்கு நடந்த கோர்ட் டாஸ்கில் ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பிக் பாஸ் வீடு கோர்ட்டாக செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. கோர்ட் டாஸ்க்ல ஜட்ஜாக 2 பேர் செயல்படுவாங்க. ஒருத்தர் அமித் பார்கவ், இன்னொருத்தங்க வந்து திவ்யா கணேஷ். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து வழக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் ஷீட் கொடுக்கப்படும். அந்த ஒயிட் ஷீட்டில் 3 வழக்குகளை எழுதி நீங்கள் கொடுக்கணும். எந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. ஆதிரை வந்து கானா வினோத்துக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுத்ததாக தெரிகிறது. ஏன்னா லெஃப்ட் சைடில் ஆதிரை நிற்கிறாங்க, ரைட் சைடில் கானா வினோத் நிற்கிறாரு. கானா வினோத்துக்கு ஆதரவாக விக்கல்ஸ் விக்ரமும், ஆதிரைக்கு ஆதரவாக ஆரோரா சின்க்ளாரும் வக்கீலாக ஆஜராயிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு அப்படிங்கிறத வந்து திவ்யா கணேஷ் கொடுக்க போகிறாங்க. அப்போ வினோத் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஜட்ஜுக்கிட்ட எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது, ஆர்கியூமெண்ட்டுன்றது முடிஞ்சிச்சு, நான் தீர்ப்பை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் சொல்லும்போது பார்வதி வந்து அங்கே இன்ட்ரப்ட் பண்ணுறாங்க. இன்ட்ரப்ட் பண்ணி ஜட்ஜு எங்கேயாவது ஒரு இடத்துல வெளியில் ஒரு ஹைகோர்ட்டோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ஜட்ஜு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தீர்ப்பு கொடுக்கும்போது அங்கே உட்காந்துருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஏதாவது வந்து இன்டரப்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அமைதியாக இருக்கும் அந்த கோர்ட் ரூமு அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல திவ்யா கணேசை செயல்பட விடாமல் விஜே பார்வதி தடுக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அதனால் ஒன்று பேசாமல் இருந்தால் உள்ளே உட்காருங்க, இல்லை வெளியில் போங்கன்னு அமித் சொல்கிறாப்புல. அதுக்கு திவ்யா கணேஷ் அமைதியாக இருங்க அப்படின்றாங்க. நான் வந்து ஜட்ஜுன்றதுனால தான் நான் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் பார்வதியை பார்த்து நம்ம கேட்கக்கூடியது என்னென்னா, பார்வதி உங்களால் வேர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலனா, ஒரு டாஸ்க்கை ஹேண்டில் பண்ண முடியலனா, எப்படி நீங்கள் வந்து பிக் பாஸ் டைட்டில் ஜெயிக்க போகிறீங்க? புரியவே இல்லை எங்களுக்கு. ஆக்சுவலி அது வந்து ஒரு கோர்ட்டு செட்டப்பாக இருந்தாலும், அவங்கெல்லாம் உங்களுடைய கோ கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும், வெளியில் வந்து பார்க்கக்கூடிய நிறைய நீதியரசர்கள் இருப்பாங்க, நிறைய லாயர்ஸ் இருப்பாங்க. அந்த கோர்ட் ரூம் ட்ராமா எப்படி நடக்குதுன்னு ஆர்வமாக பார்ப்பாங்க. என்னடா அந்த பொண்ணு இன்டரப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஜட்ஜு பேசும்போது அப்படின்னு யாராக இருந்தாலும் நினைக்க தான் செய்வாங்க. ஸோ அந்த கோர்ட்டுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அதை நம்ம மதிக்கணும். ஸோ அதுதான் விஜய் பார்வதிக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே இருக்கோம். விஜய் பார்வதி இப்போன்னு கிடையாது, எந்த டாஸ்க் நடந்தாலும் அதில் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்கிறதே விஜே பார்வதிக்கு கிடையாது அப்படிங்கிற அக்யூசியேஷனை தான் நிறைய பார்வதி ஹேட்டர்ஸ் பார்வதி மேலே தொடர் விமர்சனங்களாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. கெமியோட ஒரு டாஸ்க் ஒன்று நடக்கும், அதில் கெமி வந்து போட்டு புரட்டி எடுத்துரும் விஜே பார்வதியை. அதில் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே விஜே பார்வதிக்கு இருக்காது. அழுது புலம்பிக்கிட்டு இருக்கும், கெமி என்ன அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ கேம். அதை கூட உன்னால் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க முடியலங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதே சபரி விஷயத்தை தூக்கிட்டு வருவானுங்க. டே சபரி விஷயங்கிறது வேறடா, அவன் அந்த பொண்ணை ஒரு தடவை இல்லை 14 தடவை கீழே தள்ளி விட்டுருக்கான், அடித்து கண்ணு வீங்கி போச்சு. அந்த பொண்ணு கெட்ட வார்த்தை கூட பேசியிருக்காது, மயிருன்னு இருக்கும், அதை வந்து இவனுங்க கெட்ட வார்த்தை அப்படின்ற மாதிரி மாற்றிட்டானுங்க. 14 தடவை கீழே தள்ளிவிட்ட சபரிக்கு வந்து ஒரு குரூப் ஆதரவு தெரிவித்தானுங்க. அதில் நமக்கு மாற்று கருத்து இருக்குது. அந்த விஷயத்தில் விஜே பார்வதி வாஸ் ரைட். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒவ்வொரு டாஸ்க்கும் நடக்கும்போது அந்த டாஸ்க்கை ஸ்பாயில் பண்ணுற விதமாக பல விஷயங்களை விஜே பார்வதி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே விஷயத்தை கோர்ட்டு டாஸ்க்லேயும் அவங்க பண்ணுறத ப்ரோமோவில் நம்மளால் பார்க்க முடிகிறது. விஜே பார்வதியை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு காமெடியில் மன்சூர் அலிகான் சொல்லுவார், சாவு வீடுனா நான் தான் பணமாக இருக்கணும், கல்யாண வீடுனா நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த டாஸ்க் நடந்தாலும் நான் வெளியில் தெரியணும். அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன். அது கோர்ட்டு டாஸ்க்காக இருந்தால் என்ன, எந்த கன்றாவியாக இருந்தால் எனக்கு என்ன, என்னை பொறுத்தளவுக்கு நான் வெளியில் தெரியணும், அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற கேவலமான மனநிலையை விஜே பார்வதி மாற்றிக்குமா இல்லையான்னு தெரியல. இதே மாதிரி தான் கமருதீன் கிட்ட உட்காந்து மைக்கை மறைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்குது. ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, தொடர்ந்து இதே வேலை. அப்படி என்ன தான் பேசுவ நீ கமருதீன் கிட்ட மைக்கை மறைச்சிக்கிட்டு? புரியவே இல்லை. இதெல்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு இரிட்டேட் ஆகும். சீசன் 7ல் மாயா பூர்ணிமான்னு 2 பேர் இதே மாதிரி தான் மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுகிறது, மைக்கை மூடிக்கிட்டு பேசுகிறது, கட்டி பிடிச்சிக்கிட்டு போர்வையை ஒன்றா போத்திக்கிட்டு பேசுகிறது. எந்த அளவுக்கு சீசன் 7ல்
மாயா பூர்ணிமாக்கு ஆடியன்ஸுக்கு மத்தியில மிகப்பெரிய ஹேட் வந்தது தெரியுமா? ஒண்ணு பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு குடுத்து அனுப்பிச்சதுனால ஒரு மிகப்பெரிய ஹேட் வந்தது. அதுக்கப்புறம் 2 பேரும் மைக்க மறைச்சு மறைச்சு பேசி, என்னத்த தான் பிளான் பண்ணுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் செம்ம காண்டாயி, ஒட்டுமொத்தமா மாயாவையும், பூர்ணிமாவையும் அந்த சீசன்ல இருந்து புறக்கணிச்சாங்க. அதே மாரி கமருதீனோட எப்ப பார்த்தாலும் மைக்க மறைச்சுக்கிட்டு கார்டன் ஏரியால உட்காந்து பேசுறது, பெட்ரூம்ல உட்காந்து பேசுறது, இது மாரி தொடர்ந்து ரூல் பிரேக்க பண்ணிக்கிட்டே இருக்கு. இதே கமலஹாசன் சாரா இருந்திருந்தா, மும்தாஜுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கெல்லாம் ஞாபகத்துல இருக்கும். அதே மாதிரி கமல் சாரா இருந்தா லெஃப்ட், ரைட் வாங்கிட்டு ரைடு விட்டுருப்பாரு. இந்த விஜேஎஸ்க்கு இதெல்லாம் கண்ணு தெரியுமா? தெரியாதா? அதெல்லாம் கேட்பாரா? மாட்டாரா? நமக்கு சுத்தமா புரியல. நீ பார்வதியும், கமருதீனும் 2 பேரும் மைக்கு போடாம இருந்ததுக்கு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்டும் ஏன்டா தண்டனை அனுபவிக்கணும்? எதுக்குடா அவங்களுடைய முட்டை, பாலு கீழெல்லாம் நீங்க பறிமுதல் பண்ணணும்? தண்டனைங்கிறது இவங்க 2 பேருக்கு குடுங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 2 நாளைக்கு நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. என்ன பண்ண முடியும் அவிங்கனால? கார்டன் ஏரியாலயே கெடங்க. பனியிலேயே கடந்தா தான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும். அப்படின்னு வெள்ள அடிச்சு தொரத்தி விடுங்க. அப்பதான் அறிவு வரும். என்னத்த பேசுவீங்க மைக்க மறைச்சுக்கிட்டு? ஆடியன்ஸுக்கு தெரியாம நீங்க என்ன பிளான் பண்றீங்க? நீங்க என்ன கன்டென்ட் கருமத்த பேசுறீங்களோ பேசி தொலைஞ்சுட்டு போங்க. 18+ அது பழகிருச்சு இந்த பர்ட்டிகுலர் ஆடியன்ஸுக்கு. கவர் போட்டு சாப்பிடணும், கவர் போடாம சாப்பிடணும். என்ன கண்றாவியோ அதெல்லாம் கேட்டு சகிச்சுக்கிட்டு தான் நாங்க இந்த ஷோவ பார்த்துக்கிட்டு இருக்கோம். கருமத்த பேசி தொலைஞ்சுட்டு போங்க. அத நாங்க விமர்சனம் பண்ணிட்டு கடந்து போறோம். அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் மைக்க மைக்க பொத்திக்கிட்டு, கேப்சூல பொத்திக்கிட்டு, இதே விஷயத்த தொடர்ந்து எல்லா விஷயத்திலயும் ரூல் பிரேக்கு, எல்லா டாஸ்க்கையும் ஸ்பாயில் பண்றது. இதுல வந்து பார்வதிக்கு சொம்படிச்சா மட்டும் கீழ வந்து பார்வதி ரசிகர்கள் ஹார்ட் விட்டுக்கிட்டே இருக்கிறது. பார்வதி கிட்ட இருக்கக்கூடிய குறைகள சுட்டிக்காட்டுனா, உடனே நம்மள வந்து கடிச்சு வைக்கிறது. அப்போ நம்ம வந்து சரியோ தப்போ அந்த பொண்ணு செய்யக்கூடிய பாசிட்டிவையும் பேசணும், நெகட்டிவையும் பேசணும். கமருதீனோட சேர்ந்துக்கிட்டு மைக்க மறைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு, பிக் பாஸ் ரூல்ஸ மீறி நடந்துக்கிறதெல்லாம் உண்மையிலேயே விஜேஎஸ் இந்த வீக்கெண்ட் வந்து தக்க செருப்படிய பார்வதிக்கும், கமருதீனுக்கும் குடுக்கணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. ஒரு கோர்ட் டாஸ்க்ன்றப்ப அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். 2 பக்கம் ஆர்கியுமென்ட் அனல் பறக்கும். வேற லெவல்ல சீசன் 6ல நடந்த கோர்ட் டிராமாலாம் நம்மளால மறந்திருக்கவே முடியாது. வேற லெவல்ல இருக்கும். அசீமெல்லாம் வந்து அ வக்கீலா வந்து வேற லெவல்ல பின்னி பெடல் எடுத்திருப்பான். அதே மாரி உனக்கு வக்கீல் கேரக்டர் வர்றப்ப உன்னுடைய தமிழ் புலமை, வாதாடும் திறமை இதெல்லாத்தையும் காட்டி ப்ரூவ் பண்ணு. உன்னோட டர்ன்க்காக வெயிட் பண்ணு பார்வதி. அடுத்தவங்க ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு ஊடால புகுந்து நீ கட்டைய போடுற? நீ எதுக்கு தேவையில்லாம வாண்டடா வண்டியில ஏறுற? அமைதியா இருக்க மாட்டியா? உட்காந்து அங்க என்ன நடக்குதுன்றத அப்சர்வ் பண்ணு. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உன்ன ப்ரூவ் பண்ணு. அப்படிங்கிறது தான் விஜே பார்வதிக்கு எகெயின்ஸ்டா நம்ம வைக்கக்கூடிய கிரிட்டிசிசமா இருக்கு. நெறைய பேர் நம்மளுடைய சேனல்ல விஜே பார்வதியுடைய ஆதரவாளர்கள் இருப்பீங்க. அவங்க கடிச்சு வச்சாலும் பரவால்ல. விஜே பார்வதி கிட்ட இருக்கக்கூடிய குறைகளையும் சுட்டிக்காட்ட வேண்டியது என்னுடைய கடமை. அதனால தான் சுட்டிக்காட்டுறேன். இந்த பர்ட்டிகுலர் கோர் டாஸ்க் அப்படின்றது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அமித் பார்கவெல்லாம் எதுக்குடா ஜட்ஜா போட்டு வச்சிருக்கிறீங்க? அவருக்கு என்னடா தெரியும்? அவருக்கு பேசவே வராதுடா. தீர்ப்பு எப்புட்றா அவர்ரா எழுதுவாரு? புரியவே இல்ல. இன்னும் ஒரு பெட்டரான ஜட்ஜ போட்டுருக்கலாம். சரி ஓகே. திவ்யா கணேஷ் இருக்காங்க. அவங்க பெட்டரா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். கோர்ட் டாஸ்க்கு விஜே பார்வதியுடைய பிஹேவியர் இதெல்லாம் பற்றி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.